ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எக் மசாலா ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக் பாய்லர் எடுத்துக்கோங்க. அதில் 6 முட்டைக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த எக் ட்ரே மேலே வச்சுடுங்க. இப்போ 6 முட்டையை வரிசையாக இந்த ட்ரேயில் அடுக்கி வச்சுடுங்க. உங்கள்கிட்ட எக் பாய்லர் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் பாத்திரத்துலேயே ஈஸியாக முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எக் பாய்லர் வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்படி முட்டையை வேக வைக்கணும் அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம மூடி போட்டுருங்க. மூடி போட்டு நீங்கள் லைட்டாக ஆன் பண்ணி விட்டால் போதும். ஸோ எக் வேக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ எக் பாய்லர் சவுண்டு விட்டுருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடுகு வெடிச்சிடும். வெடிச்சதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி அதையே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ வெங்காயம் வதங்கணும். இப்போ நம்ம அது வரைக்கும் எக் பாய்லரை போய் பார்க்கலாம். எக் பாய்லரில் ஆல்ரெடி முட்டை குக் ஆகிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், பட் நீங்கள் ஆற வச்சுட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுனால முட்டையை நான் எடுக்கிறேன். இப்போ எடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா சில் தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நீங்கள் முட்டையோட ஓடெல்லாமே நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. சூப்பராக முட்டை குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம முட்டையை கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கத்தியில் கட் பண்ணோம்னா சேஃப் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறது முட்டை கட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டையுமே நீங்கள் அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கோல்டன் கலராக வரணும். ஸோ நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன மசாலாலாம் தேவையோ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இந்த மசாலா செஞ்சிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் முட்டை மசால் முட்டை குழம்பு மசால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் பிரிய வதங்கணும். அப்போ தான் இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. அதுக்கப்புறமா மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே முட்டையை அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த முட்டையை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ நல்லா எண்ணெய் பிரிய வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அழகாக ஆட் பண்ணிடுங்க. இப்போ லைட்டாக மசாலா முட்டையில் படுற மாதிரி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான முட்டை மசால் ரெடி ஆயிடுச்சு. பட் இன்னும் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால் 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுடுங்க. சூப்பரான முட்டை மசால் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.